ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் 1.5 மணி நேரம் விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். தாவிகா எம்எல்ஏ பேரம் வழக்குல கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் அந்த இருவருமே குற்றம் சாட்டப்பட்டு தற்போது அவர்கள் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்று அதன் பிறகு நீதிமன்றத்துடைய நிபந்தனையுடன் அவர்கள் தினமும் காலை மாலை 2 வேளையிலுமே திருவல்லிக்கேணியில் ஆஜராகி அவர்கள் விசாரணை அதிகாரி முன்பு கையெழுத்திட்டு அதன் பிறகு அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அந்த உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த நிலையில இன்று காலை 2வது நாளாக ஆஜரான செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் 2 பேருமே காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணை அதிகாரி முன்பு தொடர்ந்து அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு தற்போது 1.5 மணி நேரம் கழித்து தான் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் சில கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது. விசாரணை நடத்தப்பட்டது. திருவல்லிக்கேணி துணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார் அவருடன் விசாரணை நடத்தி தற்போது வெளியே வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இது முடிந்தவுடன் முழுமையாக முடிந்தவுடன் பேசுகிறேன், இப்போது எதுவுமே பேச முடியாது. அதன் காரணமாக என்னைக்கு இது முழுவதாக முடிகிறதோ அன்னைக்கு நான் இது நான் பேசுகிறேன், அதுவரை என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது பாதியில் பேச முடியாது. அதன் காரணமாக நான் முழுவதுமாக முடிக்கிறதோ அப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது 2வது நாளாக இது நடந்த விசாரணைக்கு அவர் இப்போ தற்போது முடிந்தவுடன் வெளியே வந்திருக்கிறார். இந்த நேற்றும் இதைதான் சொன்னார், இன்றைக்கும் இதைதான் சொல்கிறார். அதே போல அவர் இந்த விசாரணை, அதாவது நான் எப்பெல்லாம் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி வெளியே வருகிறோம் அப்போ என்னால் பேட்டி தர முடியாது. இது சம்பந்தமாக நான் முழுவதுமாக என்னைக்கு நான் விசாரணை அதிகாரி முன்பு அந்த விலக்கு வாங்குறனோ, ஆஜராகிறதுக்கு முன்னாடி விலக்கு வாங்குறனோ, அந்த விலக்கு வாங்கினதுக்கு அப்புறம் நான் முழுவதுமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். தொடர்ச்சியாக அவரிடம் பல கட்ட விசாரணை நடத்தப்பட்டு தற்போது 1.5 மணி நேரம் கழித்து வெளியே வந்திருக்கிறார். இதே போல இன்று மாலையும் அசோக்குமாரும் செந்தில் பாலாஜியும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணை அதிகாரி முன்பு அந்த கையெழுத்திட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அதை விடுவிக்கப்படுவார்கள். இது 2வது நாள் விசாரணை. தொடர்ந்து இது போல கிட்டத்தட்ட நீதிமன்றம் எவ்வளவு நாள் அளித்திருக்கிறதோ நிபந்தனை அளித்திருக்கிறதோ அவ்வளவு நாள் வரை நீதிமன்ற உத்தரவின்படி அசோக்குமாரும் செந்தில் பாலாஜி விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கழித்திருவார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.